மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையில் இன்று முப்பெரும் விழா இன்று கோவையில் நடைபெறவிருக்கின்றது. இந்த முப்பெரும் விழா பொறுத்தவரை சமீபத்தில் நடைபெற்ற 18வது மக்களவைத் தேர்தலில் எங்கள் கூட்டணி இந்திய கூட்டணிக்கு வாக்களித்த தமிழக வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றியினை செலுத்தும் ஒரு விழா. இந்த தேர்தலை பொறுத்தவரை தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் 3 ஆண்டு கால ஆட்சிக்கு மக்கள் கொடுத்த நற்சான்றிதழ் என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். அதே வேளையில் தமிழ்நாட்டில் திராவிட மண்ணில் மதவாத அரசியலுக்கு இடமில்லை என்று தமிழக மக்கள் இந்த தேர்தலில் தங்கள் வாக்குகளை செலுத்தி ஒரு விடையளித்துள்ளனர். வேற क्वेश्चंस है स्पेसिफिक क्वेश्चंस எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இந்த கூட்டணியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தொடரும். சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை 2026 இயக்கத்தை மேலும் வலுப்படுத்தும் விதமாக தமிழ்நாடு முழுவதும் நான் சுற்றுப்பயணம் கண்டிப்பாக நான் மேற்கொள்ள உள்ளேன். அது மட்டுமல்ல, 2026 பொறுத்தவரை நமது முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் வழிகாட்டுதலில் மறுபடியும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பெறுவோம். அதற்கு நாங்கள் அந்த தேர்தலை ஒட்டி நாங்கள் செய்ய வேண்டிய பணிகள் நாங்கள் ஆயத்தமாகவும் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதுங்க மின்சார கட்டணம் பொறுத்த தவறான தகவல். நீங்கள் அது ஒரு வதந்தி தான் பார்க்கணும். நீங்கள் அந்த மாதிரி நிறைய சமூக வலைதளங்கள்லையும் சில செய்திகள் தான் தவறாக பரப்பிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எதுவும் இந்த மாதிரி அரசாங்கம் அந்த மாதிரி எதுவுமே அதை அறிவிக்கல. தவறான செய்தி அது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்தவரை ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் மதிமுக தொடரும். அந்த கூட்டணி எங்களுடைய கூட்டணி சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்கு நாங்கள் பாடுபடுவோம்.